So hi guys, welcome back to AJ Official. Sorry. Welcome back to Art Player Edits channel. So yes, நம்ம சேனல் நேமை மாற்றிட்டோம் guys. ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த நேம். ஸோ அதான் இன்றைக்கி வந்து க்ரோ கார்டன் சீரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் guys. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எய்ம் 1K guys. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் guys. வெறித்தனம் ஜெயிக்கிறங்கிற வெறித்தனம். ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ க்ரோ கார்டனோட எபிசோட் 2 தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எபிசோட் 1 பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கைஸ். ஸோ அதை பார்த்துருங்க. ஸோ எஸ் இதான் நம்மளோட கார்டன் கைஸ். நியூ வியூவர் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் ஷேர் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் லைக்ஸை போட்டு விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 20 லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம் கைஸ். ஸோ லைக்கை போட்டு விட்டு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விற்றுட்டு காசை வாங்கிட்டு தான் சீடு வாங்க முடியும். ஸோ பட் இங்கே பாருங்கள் சூப்பராகவே வளர்ந்துருக்கு. சீரிஸ் 1 பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதோட கண்டினியூஸ் இருந்தாங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு ஃபுல்லாக சுற்றி. ஸோ 1K கைஸ் எய்மு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். ஸோ நீ கரெக்ட் பண்ணிட்டு நம்ம தான் போய் செல் பண்ணி ஆகணும். டக்கு எப்போ எவ்வளோ விளைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ 2.5 கிலோன்னு நினைக்கிறேன். எஸ் விற்றா ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு $120 கிட்ட தருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பாவம். ஓ எஸ் அவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. 150 கிட்டத்தட்ட கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்து நம்ம இந்த சைட் இருக்க தாத்தாட்ட வாங்கிடுவோம். ஸோ ஓகே, இங்கே ப்ளூபெர்ரி சீடுன்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கணும்னு நினைக்கிறேன். எஸ் வாங்கியிருக்கோம் இங்கே ப்ளூபெர்ரி சீடை. ஸோ இந்த சைடு வளைச்சி விடுவோம், அது பெருசாகும்னு நினைக்கிறேன். ப்ளூபெர்ரி சீடுன்றது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகே எஸ் டக்குன்னு இதாகிடுச்சுங்க. ஏங்க என்ன அப்புறம் இப்போ தான் வந்து அதுக்குள்ளே எப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பக்கத்து கார்டன் வழக்கம் நம்ம போயிட்டு வருவோம் பக்கத்து கார்டனுக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க. அனிமல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, நமக்கு அவ்வளோ இது இல்லை. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ எஸ் நம்ம கார்டனுக்கு போய் பார்ப்போமா. நம்ம கார்டன் இதானே. எஸ் இதான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். 1K ட்ரீமு. ஸோ பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு கைஸ், ஓரளவு வளைஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நம்மள்கிட்ட விற்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி அட்லீஸ்ட் வேறு ஏதாச்சும் வாங்கினாச்சும் முடியாது நம்ம போய். எஸ் ப்ளூபெர்ரி சீடு ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸ்ட்ராபெரி வேணால் வாங்குவோங்க கைஸ். வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவுமே இல்லை, எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை. ஆரஞ்சு இந்த இது ஸ்ட்ராபெரி கேரட் மட்டும்தான் எவ்ரி டைம் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ கேரட்டே வாங்கிக்குவோம். எஸ் கேரட் சீடு ஒன்று வாங்கி விட்டாச்சு. இங்கே பக்கத்தில் இங்கே போட்டு விடுவோம். எஸ் போட்டு விட்டாச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்களா எம்மா தண்ணி கலந்துச்சு அதுக்குள்ளேன்னு. இதுவும் பாருங்கள் அதுக்குள்ளே கேரட்டோட. என்னங்க முடிஞ்சாச்சுங்க அப்பா. ஏய் அதுக்குள்ள 1/2 கிலோ கேரட்டு. என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க. ஸோ லைக்கை தட்டி விட்டுப்பாங்க கைஸ். ஸோ எஸ் நம்ம விற்றாச்சு. நமக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு ப்ராஃபிட். இங்கே ப்ளூபெரியை பார்ப்போம். எம்மா தண்டி கலந்து கிடக்குது. ஸ்ட்ராபெரியாவே முந்திச்சு லைட்டாக. ஸோ ஓகே, நம்ம வழக்கமாக ஸ்ட்ராபெரி தான் நமக்கு எப்போதுமே விளைச்சலை தரக்கூடிய ஒன்று. ஸோ அதை தான் நம்ம எப்போதும் கலெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 2.5 கிலோ பக்கம் வந்துருச்சு. 3 கிலோ பக்கமே 2 கிலோ 2.25 கிலோ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு. ஸோ பார்ட் 1ஓட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க ஈஸ் பாருங்கள். ஸோ இந்த சீரிஸ் டெஃபினட்டாக பெருசாக போகும். நம்ம எவ்வளோ பெரிய கார்டன் கட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக கட்டுற மட்டும் இந்த சீரிஸ் தொடங்குங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இன்ஃபர்மேஷன் வரும் உங்களுக்கு. அது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் வரும்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெல் ஐக்கானை தட்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானையும் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே நல்ல ஒரு விளைச்சல். திருப்பி ஒரு 2 கிலோ, எப்போதும் 2 கிலோ நார்மலாக வந்துடுது. ஸோ திருப்பி நம்ம தாத்தாட்ட வந்து விற்க வந்திருக்கோம். ஓகே, நல்ல ஒரு திருப்பி அவர் ஒரு $1209 ஏதாச்சும் பெருசாக வாங்க முடியாதுன்னு பார்ப்போம் கைஸ். எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை. யாரே இப்படி பண்ணுறீங்க. ஓ வேறு ஏதோ கார்டன்னா கூட சுத்தமாக எதுவுமே இல்லையே நம்ம கார்டன் நினச்சேன் கைஸ். ஓ லைக்லாம் போடலாமா? பரவாயில்ல, ஒரு லைக்கை போட்டு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட். என்னங்க இது? ஓ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அதெல்லாம் வேணாங்கப்பா. நம்ம வேலையை வைப்போம் போய். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.
பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்நேரத்துக்கு மண்டை மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. ஏழே இப்படி ஏன்டா அப்படி கண்டதையும் பார்க்காம அப்படியே போய். ஸோ எஸ் நம்ம தாத்தாட்ட வந்துட்டோம். திருப்பி ஏதாச்சும் சீட்டு வாங்கலாமான்னு. ஏன்யா எதுவுமே ஸ்டாக்கில் இல்லைன்றாரு. அவ்வளோவா நல்ல ஒரு விற்பனை போகுது. நியூ சீட்ஸ் இன் 32 செகண்ட்ஸாங்க கைஸ். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டேன். எஸ் என்னங்க ஏதோ நாங்கள் ஒன்றுத்தையும் காணோம். ஏதோ நியூ ஸ்டாக்குன்னாங்க ஒன்றுத்தையும் காணாங்க கைஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது ஏதோ $1000 ஒன்று இருக்குது டெஃபாலிட்னு. பாடுறா டொமேட்டோ சீடு பரவாயில்லையே, புதுசாக இருக்கே, அதை வாங்கலாமா கைஸ்? ஸோ இங்கே ஆப்பிள் சீட் இருக்குது. எது வாங்கிறதுனே தெரியல கைஸ். இங்கே பார்த்தீங்களா நம்ம தாத்தா ப்ரோ. ஸோ சரி பார்த்துக்கலாம். போல எவ்வளோ விளைஞ்சிருக்குன்னு போமா. ஓ எஸ் ஓரளவு நல்லாவே விளைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் ஸ்ட்ராபெரி விற்றுருவோம் ஃபஸ்ட்டு. எப்போ எவ்வளோ பெருசு ஸ்ட்ராபெரி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா கைஸ். ஸோ வணக்கம் தாத்தா. ஸோ ஏசி இவர்கிட்ட தான் விற்க போகிறோம், நம்ம தாத்தா ப்ரோட்டு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எவ்வளோ பெரிய கார்டன் இருக்குது. அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த சீரீஸ் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சீரீஸ் ஃபுல்லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா மண்டை மேலே உட்காந்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சா கைஸ். ஸோ எஸ் இப்போ நம்ம தாத்தாட்ட வாங்குவோம். இப்போனாச்சும் ஏதாச்சும் ஸ்டாக் வச்சுருப்பாரா? அதே தான். பட் அப்போ இருந்துச்சு ஒன்று. எஸ் இங்கே பாருங்கள், ஏதோ ட்ரீஃபுல்லாட் சீடுன்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஆரஞ்சு துளிப்புன்னு ஒன்று இருக்குது. ஏதோ வச்சுருக்காரு தாத்தா. டொமேட்டோ சீட் வாங்கலாம் கைஸ். எஸ் டொமேட்டோ சீட் வாங்கிடலாம். எஸ் டொமேட்டோ சீட் வாங்கிட்டோம். இதை போய் வளர்ப்போம். குடு எஸ் வந்தாச்சு. இங்கே நான் வளர்ப்போமா? எஸ் இங்கேயே வளர்த்துருவோம் கைஸ். ஆனால் பக்கத்தும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அதுக்கு சங்கடமாக இருக்கும் போல இருக்குது. சரி பரவாயில்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன எங்கே விளைச்சா என்ன விளைஞ்சா சரி, வெயிட் பண்ணுவோம், டக்குன்னு வளருதான்னு பார்ப்போம். இல்லை ரியல் டொமேட்டோ மாதிரி ரொம்ப நேரம் ஆகும், அதுக்குள்ளே கரெக்டாக போட்டுட்ருப்போம், வந்துச்சான்னு பார்ப்போம். கல்லே பெரிய ஸ்ட்ராபெரியாக இருக்குங்க அது. இங்கே இந்த சைடில் இருக்குது பாருங்கள், 1 கிலோ இருக்குது. சரி செல் பண்ணி விட்ருவோம். இப்போ தான் அந்த பக்கத்து தாத்தாட்ட வாங்கினேன். தாத்தா அப்படியே வாங்கிக்கோங்க, காசாக கொடுத்து விட்ருங்க. ஸோ நீங்களும் இந்த கேம் நான் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கேம் தான் இது. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரோப்ளாக்ஸ் தான் அந்த கேமோட பேர். ஸோ நீங்கள் அதிலே ட்ரெண்டிங்லேயே இருக்கும். சரி இது என்னடா ட்ரெண்டிங்கில் இருக்கே, சரி என்னான்னு தான் பார்ப்போன்னு தான் ஆரம்பிச்சேன். எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே நம்ம டே சீரியஸாக போடலாம் தாங்க போட்டோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய கேம் ப்ளே வீடியோஸ் போட்டிருக்கோம் முன்னாடியே. ரோப்ளாக்ஸ் மேலே நல்லா கிரிக்கெட்டில் நிறையா போட்டிருக்கோம், கிரிக்கெட்லையும் சப்வே சர்ஃபஸ்லேயும். ஸோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க அந்த வீடியோஸ்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். எங்கேங்க போட்ட டொமேட்டோ சீட்? இங்கே பாருங்கக்கா. இங்கே இருங்க இங்கே பாருங்கள், எத்தனூண்டுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா? யோப்பா எத்தனூண்டுக்கு இருக்குது. எப்போ சிரிப்பாக இருக்குங்க. உண்மையாலே ரியல் டொமேட்டோ மாதிரி சின்ன சின்னதாக தான் கைஸ் வருது. ஸோ திருப்பி விற்று அந்த காஸ்மெட்டிக்ஸில் ஏதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தேங்க. பட் எதுவுமே இல்லை. இது ரொம்பவே காசு அதிகமாக இருக்குது. $1011 இருக்குது. பட் எதுவுமே வாங்க முடியாது கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காஸ்மெட்டிக்ஸ்லாம் டெஃபினட்டாக எதுவுமே பை பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கியர் ஷாப்பில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். எதுவுமே இருக்காது தான் மோஸ்ட்லி. ஸோ இங்கே பாருங்கள், $50,000 தான் ஸ்டார்டிங்கு. ஒரு இதுவும் பை பண்ண முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ எஸ் காஸ்மெட்டிக்ஸில் போய் கேட்டு பார்ப்போம். அதுலேயும் எதுவுமே பை பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். மோஸ்ட்லி இது என்னானே புரியல, என்னென்னமோ போட்டு வச்சுருக்கான். ஸோ எக்கில் போய் கேட்போம். எக்ஸ்லாம் ரொம்ப விலையாக இருக்குது. எப்பா $180 150 சரி 1150 தானா? என்னமோ போட்டிருக்கான், ஒன்றும் புரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாதுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். பாருங்கள் காமன் எக்கு எல்லாமே விலை அதிகமாக தாங்க இருக்குது. ஸோ உங்களால் ஒன்றுமே வாங்க முடியாது. ஸோ எஸ் நம்ம கார்டனில் போய் பார்ப்போம். எஸ் ப்ளூபெர்ரி நிறைய வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் டொமேட்டோ கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அதான் டொமேட்டோ.
ப்ளூபெர்ரி நல்ல ஒரு இதாக வருதுங்க. ஒன்று வளர்ந்துட்டாலே நிறையா வருது அதுலேருந்தே. கேரட் தான் ஒன்றே ஒன்று தான் 2 தான் வருது மோஸ்ட்லி. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரியும் வழக்கமாக நிறையா வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த தாத்தாட்ட போய் செல் பண்ணி விட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ பார்ட் 3 வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வெயிட் பண்ணுங்கள் கைஸ். டெஃபினட்டாக சீக்கிரம் பார்ட் 3 வந்துடும் இன்னும் ஒரு 2 days ஷார்ட்டில். ஸோ இவர்கிட்ட விற்றுட்டு வேறு ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு மட்டும் பார்த்துருவோம். இப்போ நமக்கு நிறையாவே $283 இருக்குது. 1283. ஸோ டொமேட்டோ சீட் வாங்கலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கலாமா? ஸோ இம்பர் லில்லி ஏதோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஸ்டாக்கில் இல்லை எதுவுமே. எல்லாம் அவங்க டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் எதுவுமே வாங்க முடியாது. இப்போதைக்கு ஸ்டாக்கில் இருக்குதுன்னா 1000 தான் ஆரம்பிக்குது. அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம். பாருங்க அது ஏதோ ஆரஞ்சு துளிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ எதுவுமே பண்ண முடியல கைஸ். அதுக்குள்ளே எல்லாம் வளர்ந்துச்சு. இந்த சைடு இருக்கிறத நம்ம கரெக்டே பண்ணுறதில்ல. ஸோ அதை கரெக்ட் பண்ணுவோம் போல். எஸ் இப்போ போய் டக்குன்னு செல்லாக போட்டு விடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ பை கைஸ். பார்ட் 3ல பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ். ஸோ 1K ட்ரீம் கைஸ். ஸோ நம்ம ஆர்ட் பிளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 3 சூனாக வந்துடும். ஸோ பை கைஸ். பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தானே, அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம பழைய கேம் பிளே வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை கைஸ்.